அண்ணா அண்ணா தங்கா அப்பா என்ன ஒரு நாளைக்கு ஒரு விதமா அக்கா யாருக்காங்க வாங்கிட்டே தாண்டி ஓடியாரு யாரு எங்க நீதான் படிச்சு அவனுங்களா மூஞ்சி கொஞ்சம் மாதிரி நல்லபடியா வச்சு படிக்க கூடாது. என்ன பண்ண உன படிச்சுக்கிட்டு போய் அண்ணா அண்ணா பெருமதியா வந்து எப்படி வரம் கொடுத்தார்? பிரம்மதேவா எப்படி வரம் கொடுத்தது அப்படின்னா யாரால அண்ணால வரம் கொடுத்தா? ஓ சாதா வரம் அப்படி கொடுத்துட்டா எப்படி ஒரு மனுஷன் பொருந்தாகிற அளவு பார்த்து இருக்கணும். அவர்கள் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும்.
அவர்களை மன்னிக்க வேண்டுமானால் யாரால மன்னிக்கணும்? நான் ஒரு யோசனை ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் கேக்குறீங்களா? எப்படி? மச்சான் மைத்துனா, முப்புராதிகளை மன்னிக்க வேண்டுமானால் முப்புராதிகளை மன்னிக்க வேண்டுமானால் எத்தனையோ அசுராதிகளை என் தங்கை மன்னித்தான். ஆமா. ஆனா தாத்தா அப்பா அவன் வார்த்தை வாங்கிட்டு கம்மியா தான் அவனை நோண்டி விட்டு கம்மியா. இப்போ எங்க அப்பாங்க எங்களோட அப்பா அம்மா பணம் கொடுத்து விட்டார். அம்மா நான் உங்களை நாடி வந்த போது என்னை நீங்கள் மதிக்காமல் அவதூறாக பேசி அடித்து வைத்த கழித்தினால் உங்களுக்கு தக்க புத்தி போட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்தேன். தக்க புத்தி வேணாம், தகுந்த புத்தி தக்க புத்தி அதனால வேண்டி இப்போ அடுத்தபட்சமா என்ன செய்ய தெரியுமா? யார் கலைதான் நன்மைய முடியும். ஆமா, நீ அவனை தூண்டி விட்டுட்ட, அது எப்படி மடிக்கணும் நான் பார்த்தேன். நான் என்ன சொல்றேன், அந்த முப்புராதியை தானம் செய்ய வேண்டாம். மைத்துனா, நீதான் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். எப்படி? ஆனா யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் வேண்டாம், ரதம் வேண்டும், வில் வேண்டும், அம்பு வேண்டும், எல்லாரும் தான் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். அப்போ உனக்கு ரதத்தை நானே உருவாக்குறேன். அது எப்படிங்க? இந்த பூமாதேவி ஒரு கீழ்த்தட்டாகும், இந்த ஆகாயம் ஒரு பூச்சக்கர குடையாகும், சந்திரன் சூரியன் 2 சக்கரமாகும், அஷ்டகிரி உதயகிரி 2 அச்சாகும். ஆச்சா 4 வேதம் 4 புறவியா போட்டணும். ஆச்சா அஷ்டத்துக்கு பாலகன் 8 பேரும் அந்த 4 புறவிக்கு கயிறாக இருக்க வேண்டும். ஆனா மகனே, அந்த ரதத்துக்கு நீதான் ரதம் ஓட்டணும். ரதம் சாரது நீதான். மதமேறி மலை ஒரு வில்லாக செய்ய வேண்டும். ஆனா அதுக்கு பானமா இருக்கிற ஆள் யார் தெரியுமா? அந்த சிவபெருமானுக்கு பானமாக இருக்கக்கூடிய ஆள் நான் தான். அப்படி இருந்தால் மைத்துனா, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், யுத்தத்திற்கு வருவார்கள். அப்படி யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது நீ பயந்து ஓடுற மாதிரி ஓடணும். புறமுதுகிட்டு ஓடுற மாதிரி ஓடணும். புறமுதுகிட்டு ஓடணும். பயந்து ஓடுவது போல் ஓட வேண்டும். ஓட சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே காலத்தில் தங்கப்பட்டணம், வெள்ளிப்பட்டணம், இரும்பு பட்டணம் 3 பேரும் எப்பொழுது ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்களோ அப்பொழுதுதான் மரணம் என்று விதிச்சாரம். பாரு, குண்டன் தின்ன பிரம்மதேவன் இவன் தான் கொடுத்தான். அப்போ நீ சண்டைக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடும் போது அவர் ஒரே நேர்கோட்டில் இருந்து கலிர்கள் என்று சிரிப்பார்கள். அப்படி சிரிக்கும் போது நீ நான் பானமாக நான் இருக்கிறேன் அல்லவா, அப்போ என்னை தொடுத்தால் அது மட்டும் கிடையாது, நீ சிரித்து சிரித்து திரிபுரத்தையே தகனம் செய்ய வேண்டும். நெற்றிக்கண்ணை திறந்து பானத்தை எழுதி சிரித்து சிரித்து திரிபுரத்தை தகனம் செய்ய வேண்டும். மகன் பிரம்மதேவன் செலுத்த வேண்டும். ஆமா, நீ கதையாக இருக்கிறாய். ஆமா, அமர வேண்டும், அமர வேண்டும். அவரோடு நான் சண்டை செய்து புறமுழுத்து ஓடுவது போல் ஓட வேண்டும். ஓடி ஓடி அதை திரும்பி பார்த்து அப்படியே சிரித்து 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 திரிபுரத்தையும் முப்புராதிகளையும் நீ தான் மச்சான் தகவல் செய்யணும். உன்னுடைய கரத்தில் தான் ரெடி ஆகுது. இப்போ ஆளுநர் வழி சொல்லி வருவாங்க. மருமகனே பிரம்மதேவா, வேகமாக செலுத்து.
நானே களத்தில் கையாக இருக்கிறேன். குதிரை பார்த்து ஒரு குதிரை. 4 குதிரை வரும். நாலு குதிரை. ஏய் 4 பேர். போது விடு ரெண்டு. குனி பண்ண மகாராஜா ஸ்ரீ மகாராஜபுரத்து இதே இழந்த நிலநகரத்தில் வாழ் செய்தவர்கள் காலம் சென்ற பாவாட கவுண்டர் பேரு சொர்க்கம் அடைய வேண்டும், ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவர் பேரினார். அவர் பேர் இது பகவானாக இருக்கக்கூடிய பகவானுக்கு 50ஆகவும் கலைவாணி நடிக்கும் குமரனுக்காக 50 நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். ஒரு காஞ்சானம் கொடுக்க மரகாஞ்சானம் அதுபோல் வந்து சிவபெருமான் துணையிற்கு சிவபெருமான வேண்டி பார்த்துங்கள் சிவேட்டியம். இப்படி சிவபெருமான் நல்லவாட்டி போறேன் நச்சு அண்டணும் அவங்க நச்சு விபரமா அண்டணுமே. ஆமா 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 எப்படி போக பார்த்தா விநாயக பெருமான் 30 தாவங்களும் 40 எழுத்துக்கூட்டிகளும் என்ற மதியாமல் ஆகாச மேல் தட்டாகும் பூமி கீழ்த்தட்டாகும் சந்திர சக்கரமாக செய்து மலர் தங்கம மலர் போகிறது. என்னை மதிக்கவில்லை, என் தந்தைக்கு ஒரு பார்த்து கல்விக்க வேண்டும் அப்படி என்று இந்த விநாயக பெருமான் தான் சாபம் கொடுத்து விடுவேன். சொல்லுங்க ஐயா, நான் தெரிகிறதா கைலாயமா கோயிலா விட்டுக்கூடிய 2016 மடைத்த முக்கன் படுத்த பரம கடவுள் இருக்கின்றாரு. அனைவருக்கும் உமா பார்வதிக்கும் முதல் குமாரனா விளங்கக்கூடிய என் பேர் தான் கணபதி விநாயகமூர்த்தி. ஆனால் இன்றைய தினத்தில் ஏன் வந்திருக்கிறாய்? எதற்காக வந்து தெரியுமா? ஆளை பார்த்தா இந்த சமாச்சாரம். இன்றைய தினத்தில் திருமுறை தகவல் செய்ய எனது தந்தை, எனது மாமன், இன்னொரு மாமன் மூவரும் செல்றார்கள். கவனிக்காமல் செல்றார்கள். தங்கமயத்தை ஏற்பாடு செய்து அது போகிறது. இத்தனை தேவர்களும் கொஞ்சம் மதிக்க கிடையாது. என்ன பண்ண போறப்ப என்னுடைய வாகனமாகிய பெருசாலி கூப்பிட்டு பையன் ரோட சேர்ந்து அந்த அச்சு புரிய செய்யணும். ஆமா போட்டு ஐயா பெருத்தாலே என்னை தந்தை எனக்கு வதிக்கவில்லை. அவர் சொல்லக்கூடிய ரகத்தை சொல்லக்கூடிய வழிகள் அதை பல்ல போடு. வேகமாக செல்லக்கூடிய நேரத்தில் அச்சு ஒழிந்து விட்டது. ஆமா சபையை கூப்பிட்டு கேட்போம். மருமகனே பெருமா, மாமா உனது தந்தை கோபால கண்ணன் இந்த பூமியை ஒரு கீழ்த்தட்டாகவும் மேலே ஆகாயத்தை குடையாகவும் அமர்த்தி
நீ இந்த ரதத்தை ஓட்ட வேண்டும். நான் கணையாக நிற்கின்றேன். மாமா நீ ரதத்தை செலுத்தி திருமுறாதிகள் தவறு செய்ய வந்து சொல்லி இருக்கின்றார். அப்போ அந்த வார்த்தையை கேட்டு தடையில்லாமல் செல்லக்கூடிய நேரத்தில் திடீரென்று அட்டு ஒழிந்த காரணம் என்ன? அதனால் நாணத்தால் அறிந்து பார்க்க வேண்டும். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, பிரம்மதேவா. மாமா எனது மகன் இருக்கின்றார்கள். பையன் பண்ண வேலை தான் இது. ஏனென்றால் என்னை மதியாத என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லாமல் இவ்வளவு ஆணவத்தோடு அகம்பியோடு போகின்றார்களே, அவர்களுக்கு ஒரு பாடம் காட்ட வேண்டும் என்று ரதம் வேகமாக செல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய வாகனம் இருக்கின்றது. பெருசாலியை விட்டு அந்த அச்சை ஒளி செய்து விட்டார். ஆமா, ஏன்னா நம்ம மேலும் தப்புதான். இப்ப தேவரெல்லாம் அவங்க ஒரு கடையா ஒரு இதா போறான். ஆமா இல்லையா? அவள ஒரு தூசின்னு சும்மா பால வயிறு சப்பாடி காலு அப்படி வந்து இழிவாக நினைத்து விட்டோம். ஆமா, அவன் மதிக்கால போனது தப்புதான். சரி, என்ன தப்பதோட அவனே கொஞ்சம் நேரம் கேட்டுவான். நீயே கேளு. என்னுடைய பயமான மாமா என்னடா அப்படி செய்துட்டு வாகனத்தை விட்டு என்ன பண்ண? எலி வாகனத்தை விட்டு என்ன பண்ண? முப்பதாயிரம் பண்ணக்கூடிய சொல்ல தாங்கல. ஐயோ விடி விடி வடிக்கிறாங்க. அவங்களை வடிக்கலாம்னு சென்றா நீ என்ன காரணம் செய்த? அச்சு ஒடிக்கலாமா? அச்சு ஒடிக்கலாமா? முன்பூத்திகளை நீ தனியாக செல்கிறீர்கள், என்னை கவனிக்காமல் சென்றீர்கள். அதனால் தான் நினைக்காக சென்றீர்கள். என்னை நினைக்காம செல்கிறீர்கள். அதனால் அச்சு முடிவு செய்து மறுமுறை அதே ரதத்தில் அந்த அசுரனை மடிக்க வேண்டாம். அது வழி என்ன? ரதம் செலுத்த வேண்டுமானால் முக்கண்ணனை பலி கொடுத்தால் முக்கண்ணு உள்ளவனை பலி கொடுத்தா ரதம் சொல்லிட்டு அப்படி கிடையாது. அங்கே போய் பலி கொடுத்தா எப்படி ஆகுது? என்னை மதியாமல் நீங்கள் செல்கிறீர்கள் என்று அந்த அச்சு உரிய செய்து விட்டார். உனது மகன் பிரம்மதேவன் மீண்டும் ரதம் செல்ல வேண்டும். அதற்காக ஏதுவான வழியை மீண்டும் அதை செய்ய என்று சொல்லக்கூடிய நேரத்தில் முக்கண்ணனை எனக்கு பலி கொடுத்தால் இந்த ரதத்தை செலுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். முக்கண்ண உள்ளவனே பலி கொடுக்கணுமா? அப்பதான் 50 கோடி 70 லட்சம் வேண்டிய பூரகத்தில் முக்கண்ணுள்ள ஒரே ஆளைய மைத்திரம் மட்டும்தான். பாமர மக்களுக்கு படி அளக்க முடியுமா? ஐயோ, இவரால அசுரம் அழியணும். அதனால ஏதுமான வழி சொல்லுமா? ஏதுமான வழியை நான் சொல்றேன். எப்படி என்றால் உன்னுடைய நாணத்தால் தவ வலிமையால் என்ன செய்ய தெரியுமா? முக்கண்ணுடைய ஒரு தேங்காய் மரத்தை அந்த தென்னங்கனை நட்டால் அதுல தேங்காய் வரும். தேங்காயை 3 கண்ணோடு அந்த தேங்காய் வரும். ஆமா, அந்த தேங்காயை பறித்து அதை உடைத்தா பலி கொடுத்ததுக்கு சரியா போயிடும். உன்னுடைய வார்த்தை தவறாமல் ஒரு மரத்தை உண்டு செய்து அதிலே காய வர செய்து அந்த காய் வந்த உடனே அந்த தேங்காய்க்கு ஒரு முக்கண்ணாக இருக்க செய்ய வேண்டும். முக்கண்ணுடைய தேங்காயை கொண்டு வந்து அந்த விநாயகனுக்கு அந்த உடைத்தா பூஜை செய்தால் முக்கன் கொடுத்த மாதிரி அவன் கேட்டது சரியா போயிடும். மாமா பலி கொடுக்க சொல்லுங்க. மாமா அந்த விநாயகன் கேட்டதுனாலதான் என்னுடைய தப வலிமையால் அந்த தேங்காயை உற்பத்தி செய்தேன். ஆமா, அதனாலதான் இப்ப நம்ம தேங்காய் உடைக்கிற காரணம். எத்தனை எந்த சாமிக்கு தேங்காய் உடைச்சாலும் அது விநாயகர் பெருமாள் மட்டும்தான். ஆமா ஆமா, அவருக்கு மட்டும்தான். இவருக்காக தான் அந்த தேங்காயை உற்பத்தி செய்தோம். ஆமா, சொல்லிட்டாங்களா? சொல்லியாச்சு. என்ன பண்றியா? ஏற்றிட்டு அங்க போய் வந்து ஒட்டி எத்தடா தலைமலை தலைமலை
பணி கொடுத்துட்டாங்க. வருமானே அது எனது மகன் விநாயக பெருமான் முக்கண்ணு உள்ளவரே பலி கொடு சொன்ன உன் தந்தைதான் முக்கண்ணு உள்ளவரே அவர் பலி கொடுத்தா நாங்களாம் எப்படி வாழறது? அந்த உனது மாமன் கோபாலக்கு என்னும் பாட்டை தவறாமல் ஒரு மரத்தை உண்டு செய்து அதில் தேங்காயை வர செய்து அந்த தேங்காய்க்கு முக்கன் இருக்கும் கொடுத்து அதை உனக்கு அதை பூஜை செய்திருக்கின்றோம். இப்ப ரதத்தை செலுத்துவதற்காக நீங்க துணை இருக்க வேண்டும். தாராளம் துணை வருகிறேன். வருமானே அது போகுங்கள் பாரா சிவபெருமான் அந்த சண்டை செய்யும் போது அருக தப்பித்து வருகிறார். அதனால் மணிவெளி அவர்கள் நான் தான் நந்தீஸ்வரன். ஆனால் நான் சென்று கால் போட்டிருக்கின்றான். அவர் காலை நக்கினால் தான் கூச்சப்படும். அவர் சிரிப்பார். அந்த சிரிப்பில் இருந்து அந்த பொறியாளர் கிளம்பி அந்த வடிவார் செய்து இந்த காலை நக்குகின்ற வேகமாக செலுத்தி நீ சிரித்து அந்த அரக்கிற்கு நான் பயந்து ஓடுவது போல ஓடினேன். அப்ப ஒரே நேர்கோட்டிலே நின்று அந்த அரக்கர்கள் சபா சிவபெருமான் எனக்கு பயந்து ஓடுகிறார். சபா சபா என்று நகைத்தார்கள். உடனே திரும்பி பார்த்து இந்த நெற்றிக்கண்ணால் எரித்து அந்த அரக்கர்களை மனிதன் சிரித்து சிரித்து அந்த எரிபுரத்தை தகனம் செய்ய இலக்கியத்தை தீர்த்து விட்டேன். தீர்த்து விட்டோம். திருமுறாரி தகனம் இந்துமாரி கமலாட்சி நாடுகள் சம்மார நாடு இதோடு முத்தி பெற்றது. இந்த நாடகத்தை கண்ணால் பார்த்தவர்கள் அதோ எம்பெருமான் அருளை பற்றி, அதோ மாரியம்மன் அருளை பற்றி, அதோ சிவபெருமான் அருளை பற்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மீண்டும் சந்திக்கின்றோம்.
நமஸ்காரம்